வாழ்க வளமுடன். தென்னாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அவன் தாள் வணங்கி அவன் அருளாலே என்னுடைய குல தெய்வமான கருப்பண்ண சுவாமியின் அனுகிரகத்தோடு என்னுடைய இஷ்ட தெய்வமான உபாசனை தெய்வமான பாலா திரிபுர சுந்தரியின் அனுகிரகத்தோடும் சுப்பிரமணியரின் அனுகிரகத்தோடும் என்னுடைய முன்னோர்கள் குருமார்கள் ஆசீர்வாதத்தோடு மற்றும் இந்த பூமியிலே வாழ்கின்ற வாழப்போகிற அனைத்து ஜோதிடர்களுடைய குல தெய்வம் இஷ்ட தெய்வம் மற்றும் அவர்களுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த 2026 குரு பகவான் கடகராசியிலே பயிற்சியாவது 12 ராசிகளுக்கும் என்ன விதமான பலன்களை ஒரு வருட காலம் கொடுக்கப் போகிறது என்பதை என்னுடைய குருமார்கள் சொல்லிக் கொடுத்த வழியில் சரஸ்வதி தேவி அனுகிரகத்திலும் கோடானு கோடி தெய்வங்களின் அனுகிரகத்தோடும் பிரார்த்தனை செய்து இன்று மிதுன ராசிக்கு இந்த குரு பயிற்சி என்ன விதமான பலன்களை கொடுக்கிறார் என்பதை பார்ப்போம். குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிக்கான காலபுருஷத்தை எப்படி 3ஆம் இடம், ராசி அதிபதி புதன். இது ஒரு காற்று ராசி. இந்த ராசிக்காரங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படி தான் இருப்பாங்கன்னு அதாவது அவங்களுக்கே தெரியும். நம்ம அதையே போய் இது பண்ணிக்கிட்டோம். குரு பயிற்சி என்ன விதமான பலன்களை கொடுக்க போகிறதுங்கிறது மட்டும் பார்ப்போம். மிதுன ராசிக்காரங்களை கொஞ்சம் யோசிக்கிறாங்க. நம்ம இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டோம், இப்பயும் குரு பகவான் கஷ்டத்தை கொடுக்க போகிறாரா? அவர் பாதகாதிபதியாச்சே, பாதகாதிபதி 2ல் உச்சமாகறாரு, அப்போ பாதகத்தை கொடுத்துருவாரு அப்படின்னு பயப்படுறீங்களா? நீங்கள் நினைக்கிற 100% தவறு. மிதுன ராசிக்கு பாதகாதிபதி 7ஆம் அதிபதி குரு தான். அவர் 10க்கும் அதிபதி. 7ஆம் இடம் கலத்திரஸ்தானம், பாதகஸ்தானம். 10ஆம் இடம் கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம். சரி, குரு 2ஆம் இடத்திலே கடகராசியில் உச்சம் ஆகிற போகிறவர் 7ஆம் இடத்து பலனை கொடுப்பாரானா கண்டிப்பாக கொடுக்க மாட்டார். எப்படி கொடுக்க மாட்டார்? 7ஆம் இடத்துக்கு அவர் 8ல் போய் உட்காந்து மறைஞ்சிருக்கார். 8ஆம் இடம் மிகப்பெரிய ஒரு மறைவு ஸ்தானம். அப்போ அவர் மறைந்த இடத்துல இருக்கப்ப அதனுடைய பலனை கொடுக்கறதுக்கு அவருக்கு தகுதி இல்லைன்னே சொல்லலாம். நல்லது மட்டும்தான் செய்வார். கெட்டவன் கெட்டிடும் ராஜ யோகம் அமைப்பு. பாதகாதிபதி அவருக்கு 8ஆம் இடத்துல உச்சமாகிறது. ஒரு விதத்தில் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல அருமையான ஒரு பலனை கொடுக்கும். அப்போ பாதகஸ்தானத்தில் பலனை செய்யாமல் அடுத்தது தன்னுடைய முன்னொரு சுய வீடான 10ஆம் வீட்டு பலனை செய்ய போகிறார். மிதுனராசிக்காரர்கள் ரொம்ப 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 ஒரு கிட்டத்தட்ட 2 வருஷமாகவே எதை எடுத்தாலும் தடை, தாமதம், கஷ்டம், பிரச்சனை, கெட்ட பேர், அவமானம், அசிங்கம் எல்லாத்தையும் கடந்து வந்துட்டீங்க. எதை எடுத்தாலும் பிரச்சனைகளாகவே இருந்துருக்கும். ஏன்னா பாதகாதிபதி லக்னத்தில் இருந்தார், குரு லக்னத்தில் இருந்தால் பாடலையா? சரி, இப்போ எப்படி இருக்க போகுது இந்த குரு பயிற்சி 2க்கு போகிறது? மிக அற்புதமாக இருக்க போகுதுங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்க போகுது. இந்த 2026 குரு பகவான் மிதுன ராசிக்காரருக்கு அவருடைய பயிற்சி தான் யோகம். அவர் புனர்பூச நட்சத்திரம், சொந்த நட்சத்திரத்தில் ஒரு 16 நாள் தான் இருப்பார். இந்த பயிற்சி ஆகி ஒரு 16 நாள் மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு அடுத்ததாக பாக்யாதிபதியான சனியினுடைய நட்சத்திரமான பூச நட்சத்திரத்திலே அவர் போய் ஒரு 63 நாள், கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம்
அவர் போய் உட்கார போகிறார். பாக்கியஸ்தானாதிபதி சரிங்களா, அவர் அங்கே போய் அவருடைய நட்சத்திரத்தில் போய் உட்கார்றது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறது. அதுக்கப்புறம் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான ஆயுள்ய நட்சத்திரத்திலே 73 நாள் பயணம் செய்ய போகிறார். அதுக்கு அடுத்ததா மக நட்சத்திரம் சிம்ம ராசியில் கொஞ்ச நாள் ஒரு 84 நாள் போயிருப்பார். தங்கிட்டு என்ன பண்ணுவார், திருப்பி அவருடைய சொந்த நட்சத்திரமான ஆயுள் நட்சத்திரத்துக்கே வந்து 164 இந்த தடவை குரு பெயர்ச்சி ஒரு 14 மாதம் வரக்கூடிய குரு பெயர்ச்சி. ஓகேவா? இந்த குரு பெயர்ச்சி மிதுன ராசிக்கு இவர் இந்த மாதிரி கிரகங்களை கடந்து போகிறது, நட்சத்திரத்தை கடந்து போகிறது மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்க போகிறது. தடைகள் விலகும். திருமணம் ஆகாதவங்களுக்கு 7ஆம் அதிபதி 2ல் அவர் பாதகத்தை செய்ய முடியாது. அப்போ 7ஆம் இடம் திருமணம் சார்ந்த பார்ட்னர்ஷிப் பங்காளிகள் பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரும். குரு பகவானால் ஒரு நல்லது மட்டும்தான் செய்ய முடியும், கெடுதல் செய்ய முடியாது. அப்போ அந்த குரு பகவான் திருமணத்தை நடத்தி கொடுப்பார், திருமணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார். திருமணம் வரைக்கும் போய் நின்று போனதால் ஜாதகம்லாம் இருக்கும். மிதுன ராசிக்கு அவர்களுக்கு இந்த குரு பகவான் இந்த காலகட்டத்திலே திருமணத்தை நடத்தி வச்சிருவார். பணம் வருங்க, தனஸ்தானத்தில் தனக்காரகான குரு பகவான் உச்சமாகிறது. கொடுத்து நம்ம திருப்பி வராத பணம், அதில் குரு அங்கிருந்து 5ஆம் இடமா பார்க்குறாரு, விருச்சிக ராசியை பார்க்குறாரு. மிதுன ராசிக்கு 6ஆம் இடம். கடன் நிவர்த்தியாகும். கொடுத்த பணம் கொடுத்திருந்து வராமல் இருந்த பணம் எல்லாம் வசூலாகும், மிகப்பெரிய பணம் வரும். அடுத்தது இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும், ஒரு மிகப்பெரிய ஒரு தன லாபத்தை கொடுக்கும். இந்த குரு பெயர்ச்சி பொதுவாக ரியல் எஸ்டேட்டில் நல்ல ஒரு நிலைக்கு வளர்ச்சி அடையும். பணம் லாக்கானதெல்லாம் வந்து நிவர்த்தியாகும். மொத்தத்தில் பொதுவாக பங்காளி சண்டை தீருங்க, குடும்பத்தில் சொந்த பந்தத்துக்குள்ள சண்டைகள் பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து ஒரு முடிவுக்கு வரும். அந்த முடிவு உங்களுக்கு சாதகமாக அமையும். வாக்கு சித்தி உண்டு. ஒரு விஷயத்தை தெளிவாக பேசுவீங்க, மதிப்பு கூடும், மரியாதை கூடும். எங்கேயெல்லாம் மதிப்பு இல்லாமல் ஓரம் கட்டி வச்சுருந்தாங்களோ அதையெல்லாம் உடைச்சி எறிஞ்சிட்டு அந்த இடத்துல முன்னாடி வந்து நிற்பீங்க. சனி நட்சத்திரத்திலிருந்து, அதாவது அவர் பூச நட்சத்திரத்தை வரப்ப இந்த ஷேர் மார்க்கெட்டு அதெல்லாம் வந்து நல்ல லாபத்தை கொடுக்கும். இன்சூரன்ஸு அதெல்லாம் வந்து நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வரும். இல்லாட்டி பிஸ்னஸ்லாம் நல்லா வரும். மொத்தத்தில் 10ஆம் அதிபதியாக அவர் வேலை செய்தால் கௌரவம் உயரும், அந்தஸ்து உயரும், தேர்வு, புகழ், திறமை எல்லாம் வெளிப்படும். சனி மிதுன ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கிறார். தொழில் அபிவிருத்தியாகும். தொழில் ஆரம்பித்து நடக்காமல் இருக்கும். தொழில் ஆரம்பிச்சுட்டு கடையை மூடலாமா வேண்டாமா அவ்வளோ நஷ்டத்தில் போயிட்டுருக்கிற, இல்லை தொழில் ஆரம்பிக்க முயற்சி பண்ணி தோற்று போயிருக்கிற, தொழில் ஆரம்பிக்குன்னு சொல்லிட்டு எந்த வகையிலும் ஆரம்பிக்க வழி இல்லாமல் தவிக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு புதிய தொழிலை அமைக்கக்கூடிய வாய்ப்பை இந்த பூச நட்சத்திரத்தில் போய் உட்கார போகிறாரு. பார்த்தீங்களா, குரு பயிற்சி ஆகி ஒரு 16 நாள், ஒரு 20 நாள் தான் உங்களுக்கு கஷ்டம். அதுக்கப்புறம் பூச நட்சத்திரத்தில் போய் அவர் உட்காரக்கூடிய 63 நாளில்
அவர் உங்களுக்கு என்னென்ன கனவுகள் இருக்கோ அதையெல்லாம் நிறைவேற்றி கொடுத்துருவாருங்க. ஏன்னா அதுக்கடுத்து ஆயில்ய நட்சத்திரம் சொந்த ராசி அதிபதி புதனுடைய நட்சத்திரத்தில் போய் உட்கார்றாரு. அதுக்கப்புறம் கேதுவோடைய இடத்துல போய் உட்காந்து 84 நாள் தான் உட்கார்றாரு மக நட்சத்திரத்தில். அப்போ புதனுடைய ராசி அதிபதி புதன், குரு போய் உட்காரக்கூடியது கேது மக நட்சத்திரத்தில். இப்போ குரு கேது புதன் சார்ந்த சம்மந்தப்பட்டதுன்னா சுயமுயற்சி, தன்னம்பிக்கை கூடும், தைரியம் வளரும். எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் போட என்னால் முடியும் அப்படின்னு பார்த்துக்கூடிய தைரியத்தை கொடுக்கும். திருப்பி அவர் ஆயுள் நட்சத்திரத்தை வந்து திருப்பி யோகத்தை கொடுக்க போகிறார். ஸோ எந்த வகையில் பார்த்தாலும் மிதுன ராசிக்கு யோகமான ஒரு பலனை கொடுப்பார். குரு அங்கிருந்து 5ஆம் பார்வையாக மிதுன ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குற கடன் வசூலாகும், சண்டை சச்சரவுலாம் தீரும், வராத பணமெல்லாம் வரும். சரி, அவருக்கு இன்னொரு பார்வை 7ஆம் பார்வை இருக்கு. அந்த 7ஆம் பார்வை மிதுனத்திற்கு 8ஆம் இடமாக வருகிறது மகர ராசி. காலபுருஷத்தின்படி அது 10ஆம் இடம். அப்போ இந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் வர்றது, இல்லை வராத பணம் வர்றது, ரியல் எஸ்டேட்டில் நல்ல லாபம் வர்றது, இந்த மாதிரி நிறைய முதலீடுகள் அது மாதிரி பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். அதுக்கு அடுத்ததாக 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 9 ஓடி போனவனுக்கு 9ல் குரும்பாங்க. 9ஆம் இடம் திரிகோணாதிபதி, 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் குரு பார்வை மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரன் ஆகிவிட்டு ஒருத்தர். ஒரு அற்புதமான ஒரு நிலை அது. கடகராசியில் உச்சம் பெற்ற குரு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, ஜாதகத்தில் எந்த கிரகங்கள் கெட்டு போயிருந்தாலும் குரு நல்ல இடத்துல இருந்துட்டாருங்க. மற்ற 8 கிரகங்களாலேயும் எந்த விதத்திலும் நம்மளை தொந்தரவுப்படுத்த முடியாதுங்க. ஏன்னா குருவுடைய குணம் என்ன, ஒரு வாத்தியாருடைய குணம் என்ன, தன்னுடைய சிஷியரை தன் மாணவர்களை மேம்படுத்தி அறிவை புகுட்டி உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகிறது தான் குருவுடைய வேலை. எந்த ஆசிரியரும் தாங்கிட்ட வேலை செய்கிற வீணாக போகணும்னு நினைக்க மாட்டாங்க, தாங்கிட்ட படிக்கக்கூடிய மாணவர்களை. அப்போ அந்த குரு 2ஆம் இடத்திலிருந்தே 9ஆம் பார்வையாக பாக்கிய பார்வையாக தன்னுடைய 10ஆம் மிதுனராசிக்கு 10ஆம் இடமான குரு பகவான் சொந்த வீடான மீனத்தை பார்ப்பது மிகப்பெரிய யோகம். அங்கே சனி இருக்கார், குருவும் சனியும் சம்பந்தப்படுறாங்க. மிகப்பெரிய ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய, மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை மிதுன ராசிக்கு உண்டு. இந்த சட்ட சிக்கல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து இந்த ஆயுள் நட்சத்திரத்தில் வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அக்டோபர் அந்த காலகட்டத்தில் கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கல் பஞ்சாயத்து இதெல்லாம் முழுக்க முழுக்க உங்களுக்கு ஒரு சாதனையாகவே உங்களுக்கு சாதகமாகவே அமையும், வெற்றி கிடைக்கும். அக்டோபர் நவம்பரில் கொஞ்சம் நல்லா ஒரு இருக்கும், நடுவில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். இந்த மிதுனராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன பண்ணும் அப்படின்னா, ஊருக்குள்ளே வந்து நல்ல பேரையும் புகழையும் பதவி பட்டம் எல்லாத்தையும் கொடுப்பாரு. 7ஆம் அதிபதி இறுதியில் எல்லாம் இருந்தாலும் அதை தொடாமல் போக முடியாதுல்ல. எவ்வளவு பெரிய சைவத்தை மட்டுமே சாப்பிடக்கூடிய எவ்வளோ பெரிய ஒரு ஆளாக இருந்தாலும் எங்கேயாவது ஒரு தடவை மீன் விற்றாங்கன்னா அதை கடந்து பிறப்ப அந்த வாழையை நுகராமல் போக முடியாதுல்ல. அது சாப்பிட்றவங்களுக்கு வாசனை, அது சாப்பிடாதவங்களுக்கு வாடை தான். அது விருப்பம் இல்லைனாலும் வந்து மோந்து வாடை அந்த வாசனையோ வாடையோ மூக்குக்குள்ளே வரதானே செய்யுது. குரு இருந்தாலும் அது தொட்டுட்டு தான் போவார். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஒரு மாதம் 2 மாதத்தில் வரும். பொறுமையாக இருந்தால் போதும், அமைதியாக இருந்தால் போதும்,
கோபப்படாமல் இருந்தால் போதும், எந்த வித சிக்கலும் வராது. உங்களுக்கு இந்த ஒரு கடந்த காலங்களை விட இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய ஒரு யோகத்தையும் லாபத்தையும் கொடுக்க போகுது. தைரியமாக துணிஞ்சு இறங்கலாம். நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த குரு பகவான் 2ஆம் இடத்திலிருந்து 5ஆம் பார்வையாக விருச்சிக ராசியை பார்க்கிறார் இல்லையா, அது 7ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும். தயவு செஞ்சு காதல் திருமணம் பண்ணாதீங்க. இந்த லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் நிதானமான போக்கை கடைபிடிக்குங்க. ஈகோ பார்க்காதீங்க. இந்த நபர் நமக்கு சரிதானா சுய பரிசோதனை செஞ்சுக்குங்க. பெற்றோர்களாக இருக்கட்டும், தனிப்பட்ட முறையில் முடிவு பண்ணாகட்டும், காதல் திருமணத்தை இந்த வருடம் மிதுன ராசிக்காரர்கள் தள்ளி வைப்பது நல்லது. ஆனால் காதல் திருமணம் தோல்வியில் முடியும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய சூழ்நிலை. மற்றபடி எந்த விதத்திலும் உங்களுக்கு குறைகள் கிடையாது. சாப்பாடு விஷயம், இந்த சாப்பாடு விஷயத்தில் நம்ம கொஞ்சம் கட்டுப்பாடு, அதாவது நம்ம உடம்புக்கு எது தேவையோ, எது வேணுமோ, எது செரிமானம் ஆகுமோ அதை எடுத்துக்கிறது நல்லது. இதனால் உடல் உபாதைகளுடைய பாதிப்பு குறையும். அதனால் ஏற்படைய வைத்திய செலவுகள் குறையும். செலவை விட அந்த கஷ்டம் இருக்கு இல்லையா, உடம்பு படுத்துச்சுன்னா. அதனால் இந்த சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் நமக்கு எதுவாக இருந்துட்டால் போதும், வியாதிகள் எதுவுமே வராது, எந்த பிரச்சனையும் வராது. மிதுன ராசிக்காரர்கள் சூப்பராக இருக்கலாம், ரொம்ப தைரியமாக இருக்கலாம். மாணவர்கள் வெளிநாடுகளில் போய் படிக்கக்கூடியவங்க, வெளிநாடுகளிலிருந்து மிதுனராசிக்காரங்க போது வெளிநாட்டில் தங்கிறதுக்கு விருப்பம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இவங்களுக்கு எவ்வளோ தான் 1 கோடி ரூபா, 5 கோடி ரூபா சம்பளம் கொடுத்தாலுமே சுய தொழில் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க வெளிநாட்டில் இருந்தால் என்னதான் சுய தொழில் செய்ய முடியும். அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, லோக்கல்லையே இருக்கணும் விரும்பக்கூடியவங்க. ஆனால் இந்த காலகட்டம் வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய வாய்ப்பை கொடுக்குங்க. மாணவர்கள் வெளிநாடு கல்வி கிடைக்கும். 10ல் சனி இருக்கிறது. பெட்ரோல் சார்ந்த விஷயங்கள், கம்யூனிகேஷன்ஸ், அந்த எலக்ட்ரிக்கல் சார்ந்த விஷயங்கள், இதெல்லாம் கொஞ்சம் நல்ல ஒரு படிப்பு, அது இன்ஜினியரிங் அதெல்லாம் படிச்சுட்டு இருந்தாங்கன்னா நல்ல மார்க் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கொடுக்கும். அது சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் நல்லபடியாக இருக்கும். மாணவர்களும் பயப்பட தேவையில்லை. சரி, என்ன பண்ணலாம்? மிதுன ராசிக்கு என்ன வழிபாடு செய்யலாம்? சர்வேஸ்வரன் வழிபாடு பண்ணுங்க, சிவ வழிபாடு பண்ணுங்க. காலையில் 6 to 7:30, சாயந்தரம் 4 to 6:30 நித்திய பிரதோஷ காலம். இந்த காலகட்டத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்து வர மிக அற்புதமான ஒரு யோகத்தை அடைவீர்கள். 8ஆம் அதிபதி 2லே இருப்பது அது கடகமணியாக இருப்பதால் 10லே சனி இருப்பதும் நிறைய அந்த திருஷ்டி தாக்கும். இந்த ராசி நம்முடைய உடம்புல இயங்கக்கூடிய 7 சக்கரங்கள் சொல்லுவாங்க இல்லையா, 6 சக்கரம் தான், சில பேர் 7ங்கிறாங்க. அதிலே சுவாதிஷ்டானம் என்று சொல்லப்படுகின்ற கற்பனை நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம்
தேவையில்லாத கற்பனை இதையெல்லாம் வந்து உருவாகக்கூடிய இடம் சுவாதிஷ்டானம் சொல்லக்கூடிய இடம், அந்த மையப்புள்ளி. சினிமாவில் இருக்கிறவங்களாம் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் மிதுன ராசிக்காரங்களாக இருக்கும், அது டைரக்டர்ஸ் எல்லாம். ஏன்னா கற்பனைகளை நிஜமாக்கக்கூடிய சக்தி அவங்ககிட்ட இருக்குது. ஆனால் பாருங்க அவங்க திருமண வாழ்க்கையெல்லாம் வந்து சரி இருக்காது. மிதுன ராசிக்காரங்களுக்கு சுவாதிஷ்டானம் சொல்லக்கூடிய சக்கரம் சமன் நிலையில் இறங்கணும். ரொம்ப அதிகமாக இயங்கினாலும் பிரச்சனை, கம்மியாக இறங்கினாலும் பிரச்சனை. இந்த சுவாதிஷ்டானம் இயங்கணும்னா என்ன பண்ணணும், நிறைய திருஷ்டி ஆகும். திருஷ்டி சுற்றி போட்டுக்கிட்டே இருந்தோம்னா இது நல்லா வேலை செய்யும். நல்லா பாட்டு பாடுங்க, டான்ஸ் ஆடுங்க, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ செய்யுங்க. நிஜமாக கூடிய கற்பனையை மட்டும் கற்பனை பண்ணுங்க. அந்த கற்பனைகளுக்கு ஒரு வடிவத்தை கொடுங்க. கால தேசம் வருது, இவ்வளவு காலங்கிறது ஒன்று கொடுத்து யோசிங்க. 100% தியானம் பண்ணுங்க. 100% வெற்றியை கிடைக்கும். மீண்டும் உங்களிடம் வழிபடுவது உங்கள் குருஜி கரூர் கணேஷ் சர்மா. நன்றி, வணக்கம்.